Hi friends, Assalamu alaikum. Welcome back to Rifkan vlog. எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? We all are doing good. மற்றொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. உம்மத்தன் வசத்தன். மனிதர்கள் எப்போதுமே ஒரு நடுநிலையான சமூகமாக இருக்க வேண்டும். இதனைத்தான் இறைவனும் விரும்புகின்றான். நம்ம எந்த ஒரு காரியம் செய்யக்குள்ளேயும் ஒரு உம்மத்தன் வசத்தனாக நடுநிலையாக இருந்தாலே நாம் சிறந்து விளங்குவோம். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்துட்டு பெட்டிஸ், ஸ்ரீலங்கன் ஸ்ட்ரீட் ஃபுட் பெட்டிஸ் வந்துட்டு நல்லாவே பரிச்சயமான ஒன்றா தான் இருக்கும். ஆனால் இந்த பெட்டிஸில் வந்துட்டு என்ன வித்தியாசம்னா, நம்ம இந்த பெட்டிஸை வந்துட்டு மையொக்கா மரவள்ளிக்கிழங்க பயன்படுத்தி இந்த பெட்டிஸ் செய்ய போகிறோம். இது வந்துட்டு எங்களோட சைட்டில், அதாவது ஸ்ரீலங்காவில் கிழக்கு மாகாணத்தில் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ். எங்களோட ஊர்லேயும் வந்துட்டு இது ஃபேமஸ். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டுக்கு பீஃபை பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு மஞ்சத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். அதோடு நாம் மரவள்ளிக்கிழங்கையும் வந்துட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு நாம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து உப்பு போட்டு இதை நாம் வேக வச்சு எடுக்க போகிறோம். நோன்பு வந்துட்டு இல்லையா, நோன்பு வந்ததாலே இப்போ நம்ம வந்துட்டு நிறையவே வந்துட்டு ரெசிபீஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், எந்த ரெசிபி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நோன்பு டைமில் வந்துட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியான டேஸ்டான ரெசிபியாக தான் இது இருக்க போகுது. இரண்டுமே வந்துட்டு நல்லா பாயில் ஆகிட்டு இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், பீஃப் வந்துட்டு நல்லா பாயில் ஆகினோன்னு அதில் தண்ணியெல்லாம் நல்லாவே வற்றினதும் இதுக்கு கூட எண்ணெய் போட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த பீஃபை பொரித்த மாதிரி எடுக்க போகிறோம். அப்போ இந்த பீஃபை வந்துட்டு நம்ம நோம்பு டைமில் இஃப்தாருக்கு வந்துட்டு இதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னு சொன்னால், நிறைய ரெசிபி செய்யக்குள்ள பீஃப் வந்துட்டு பாயில் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவையான டைமில் வந்துட்டு பாவிச்சுக்கலாம். இப்போ நம்ம பெட்டிஸுக்கு வந்துட்டு மாவு செய்ய போகிறோம். இந்த மாவுக்கு வந்துட்டு நிறைய பேர் பட்டர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே தேவையில்லை. நம்ம இந்த வளமையாகவே நாம் பாவிக்கிற மைதா மாவு, அந்த மைதா மாவில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு சீனி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு தண்ணி தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சு எடுத்த மனுஷனா நமக்கு பெட்டிஸுக்குரிய மாவு ரெடி ஆகிரும். பிசைஞ்ச மாவை வந்துட்டு வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம ரெஸ்ட் பண்ண விடுவோம். இப்போ நாம் பெட்டிஸுக்குரிய கீமா ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம பீஃபை வந்துட்டு குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துட்டு அந்த கிழங்கை நல்லாவே மசிச்சு வச்சுக்கணும். அடுப்பு சூடானதும் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்துட்டு சூடானதும் சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லாவே நம்ம தாளித்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்துட்டு நீங்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நான் அநேகமாக வந்துட்டு அது யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம இது போட்டு நல்லாவே தாளிக்கிற பருவம் எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் வெங்காயம் வந்துட்டு பொரிஞ்ச மாதிரி வரும். அந்த டைமில் வந்துட்டு மசாலா ஆட் பண்ணணும். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு நான் ரெகுலராக எப்போவுமே யூஸ் பண்ணுற குருமாத்தூள், அதுவும் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். அதோடு நான் மிளகுத்தூளும் எட் பண்ணுறேன். மிளகுத்தூளும் எட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நாம் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கு பிறகு பொரிச்சு வச்சுருந்த பீஃப் இருக்குதானே அதையும் அதோடு எட் பண்ணிவிட்டு கெச்சப்பும் போட்டு அதை நாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் சரி.
நாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கூட்டுக்குள்ளுக்கு நம்ம மசிச்சு வச்சிருக்க கிழங்கை போட்டு பெரட்டி எடுத்தோம்னு சொன்னால் நமக்கு கீமா ரெடி ஆகிரும். இது ரொம்பவே வந்துட்டு எங்களோட சைட்டில் ஃபேமஸ் ஆனது. டெஸ்ட் கடையிலெல்லாம் வந்துட்டு இது ரொம்பவே ஃபேமஸாக வந்துட்டு விற்பாங்க. இப்போ இந்த மாவை வந்துட்டு 15 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம எடுத்திருக்கோம். பார்த்தாலே விளங்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கி. இதே நாம் இப்போ பெட்டிஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு நம்ம மாவை கொஞ்சமாக எடுத்து போல் போட்டு அதை வந்துட்டு ஓரளவு ரவுண்டாக எடுத்துட்டு எல்லாருமே வந்துட்டு அச்சு யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு அச்சு யூஸ் பண்ண மாட்டேன். நம்மளோட வீட்டில் வந்துட்டு கப்போ இல்லை ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸோட அந்த கெரியலோ ஏதோ ஒன்று அந்த வாய் வந்துட்டு கொஞ்சம் பிளேட் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வாயை பார்த்து எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம மாவை அரைச்சி நடுவில் வந்துட்டு கீமாவை வச்சு அந்த வாயால் அப்படி ஒரு ஷேப்புக்கு வெட்டினோம்னா நமக்கு ஈஸியாக வந்துட்டு பெட்டிஸ் ரெடி ஆகிடும். இதை நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டர் தான் வச்சு அந்த அச்சு வச்சு தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. இது ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நமக்கு செய்கிறதுக்கு. நம்ம எப்போவுமே வந்துட்டு பெட்டிஸ் அரைச்சி வெப்பம் தட்டிலிருந்து எடுக்கக்குள்ளே வந்துட்டு ஒட்டி பிடிச்சிக்கும். அப்படி ஒட்டி பிடிக்காமலுக்கு இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம வெக்க தட்டிலேயே கொஞ்சமாக வந்துட்டு மாவை போட்டு வச்சோம்னு சொன்னால் நமக்கு எடுக்கக்குள்ளே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாகவே அது கிளம்பி வரும். இப்போ நம்ம எண்ணெயை சூடாக்கிட்டேனி பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இது சின்னவங்க வந்துட்டு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ரொம்பவே விருப்பமாக இருக்கும். எங்களோட சைடில் வந்துட்டு டெஸ்ட் கடையில் அநேகமாக வந்துட்டு என்ன வாங்க போனாலும் இந்த பெட்டிஸும் வந்துட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக சின்னவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பெட்டிஸை வந்துட்டு நம்ம பிச்சு போட்டு அந்த டெஸ்ட் கடையில் கறியெல்லாம் ஊற்றி தருவாங்க. அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியான சாப்பாடை வந்துட்டு நாம் கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலே சின்னவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களும் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றும் செய்யக்குள்ளே அவங்களும் கூடவே பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டு அதை சாப்பிடக்குள்ளே அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. அடுத்தது இது வந்துட்டு ஒரு அன்ஹெல்தி இல்லாத ஹெல்த்தியான சாப்பாடாகவே அமையும் சின்னவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கேன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம்.